வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனாஸ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வருஷத்துல இந்தியன் சினிமாலே வந்த 10 பெஸ்டான படங்கள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல IMDb படியும் எனக்கு பிடிச்ச சில படங்கள்லாம் இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல கல்கி 2898 AD படம் தான் இருக்கு. இந்த படத்தை டைரக்டர் நாக் அஸ்வின் தான் எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாயர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல பிரபாஸ், துல்கர் சல்மான், கமல்ஹாசன், தீபிகா படுகோன், முர்னால் தாகூர், விஜய் தேவர்குண்டா அப்படின்னு பல பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, மகாபாரதத்துல குருசேத்திர போர் முடிவு இருந்துதான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா ஒரு 6000 வருஷம் கழிச்சு இந்த உலகம் எப்படி இருக்கு, கலியுகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுல கல்கி அவதாரம் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அதை சுத்தி நடக்கிற ஒரு கற்பனை கதை தான் இந்த படம். இந்த வருஷத்துல வந்த படங்கள்ல இந்த கல்கி படமும் ஒரு பெஸ்டான ஒரு படம் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துல சவுண்ட் எஃபெக்ட், விசுவல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு செமையா இருந்துச்சு. 6000 வருஷம் கழிச்சு நம்ம உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கற்பனையா காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருந்தது. இந்த படத்துல எனக்கு பிடிச்ச சீன் தான் இன்டர்வல் சீனும் கிளைமேக்ஸ் சீன் தான் நான் சொல்லுவேன். கிளைமேக்ஸ் சீன்ல கர்ணன் என்ட்ரி சீன்லாம் பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருந்தது. இந்த வருஷத்துல இந்த கல்கி படம் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை நீங்க இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா பாத்துருங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட் எவ்வளவுனா 7. கர்ணன். நம்ம லிஸ்ட்ல 9th பிளேஸ்ல இருக்கிறது கில் படம் தான். இந்த படத்தை டைரக்டர் நிக்கில் நாகேஷ் பாட் தான் எடுத்திருக்காரு. இந்த படத்துல லக்ஷயா, தன்யா, மணித்தலா இவங்கலாம் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ இந்தியன் ஆர்மில ஒரு கமாண்டரா இருக்காரு. அவரு நம்ம ஹீரோனிக்காக டெல்லி ட்ரெயின்ல பயணிக்கிறாரு அவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து. அதே ட்ரெயின்ல இன்னொரு கம்பார்ட்மெண்ட்ல ஒரு திருட்டு கும்பல் வந்து அந்த ட்ரெயின்ல பயணிக்கிற மக்கள் கிட்ட கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த திருட்டு கும்பல்னால நம்ம ஹீரோனி குடும்பத்துக்கு பிரச்சனை வருது. நம்ம ஹீரோயின் அப்பா பிசினஸ்மேன் அப்படிங்கிறத அந்த திருட்டு கும்பல் இருக்கிற தலைவன் தெரிஞ்சுக்கிறான். இவரை வச்சு நம்ம பணம் கேட்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. கடைசியில நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த ட்ரெயின்ல இருக்கிற மக்களையும் நம்ம ஹீரோயின் குடும்பத்தையும் காப்பாத்துனாங்க இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் ஃபுல்லாவே ரத்தம் அப்படிதான் இருக்கும். ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ராவா இருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ரொம்ப பிரம்மாண்டமா பெரிய அளவுல ப்ரமோஷனோட தான் இந்த படம் ரிலீஸ் ஆகல. சைலண்டா ரிலீஸ் ஆகி பயங்கரமான சம்பவம் பண்ணியிருக்கு. இந்த படத்துல வர ஒவ்வொரு சீனுமே அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பரபரப்பா த்ரில்லிங்கா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வர ஆக்ஷன் சீன்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு வெறி ஏறும். அந்த அளவுக்கு இந்த வருஷத்துல இந்த படம் ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு IMDb எவ்வளவுனா 7.6. நம்ம லிஸ்ட்ல 8th பிளேஸ்ல ஆவேசம் படம் தான் இருக்கு. இந்த படத்தை டைரக்டர் ஜித்து மாதவன் தான் எடுத்திருக்காரு. இந்த படத்துல ஃபகத் ஃபாசில், மன்சூர் அலிகான், பூஜா மோகன்ராஜ், மிதுன் ஜெய்சங்கர், மிதுட்டி இவங்கலாம் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, பெங்களூர் பிரைவேட் காலேஜ்ல 3 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. அதே காலேஜ்ல குட்டி அப்படின்னு ஒரு சீனியர் இருக்கான். அவனோட கேங் கூட்டிட்டு வந்து இந்த 3 ஸ்டூடெண்ட்டையும் ராகிங் பண்ணி அடிச்சிடறான். எப்படியாவது இவனுங்களை பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு 3 பேருமே முடிவு பண்றானுங்க. இவனுங்களை அடிக்க நமக்கு ஒரு லோக்கல் கேங்ஸ்டார் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ரங்கா அப்படின்னு லோக்கல் கேங்ஸ்டார் கூட போய் இவங்க 3 பேருமே பழகுறானுங்க. இந்த ரங்கா வச்சு அந்த சீனியர் பசங்களை என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிடுறானுங்க. இந்த காரணத்தினாலதான் நம்ம கூட பழகுறானுங்க அப்படின்னு ரங்காக்கு தெரியாது. அது தெரியாம இந்த 3 பசங்க மேலேயே ரொம்ப அன்பு வைக்கிறாரு. கடைசியில இந்த ரங்கா யாரு, இவர் என்ன பண்ணியிருக்காரு, கடைசியில இவர் வச்ச அன்பு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்துல ஒன் மேன் ஷோவா ஃபகத் ஃபாசில் கலக்கியிருப்பாரு. இந்த படத்துல வர ரங்கா கேரக்டர்ல ஃபகத் ஃபாசில் தவிர வேற எந்த ஆக்டர் போட்டிருந்தாலும் கூட இந்த படம் இந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டா அதுல டவுட் தான். அந்த அளவுக்கு இந்த படத்துல ஆக்டிங்ல ஃபகத் ஃபாசில் பிச்சு உதறி இருப்பாரு. இந்த படத்துல இவர் பண்ற ஆட்டிடியூட், காமெடி இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷனான காமெடியான ஒரு படம் தான் இந்த ஆவேசம் படம். இந்த படத்துக்கு IMDb ரேட் எவ்வளோனா 7.8. நம்ம லிஸ்ட்ல 7th பிளேஸ்ல வாழைப்படம் தான் இருக்கு. இந்த படத்தை டைரக்டர் மாரி செல்வராஜ் தான் எடுத்திருக்காரு. இந்த படத்துல கலையரசன், நிக்கிலா விமல், திவ்யா துரைசாமி இவங்களாம் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாயர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, மாரி செல்வராஜ் அவரோட லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்டை வச்சு
படத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கற்பனை கதையை ஆட் பண்ணி இந்த படத்தை எடுத்திருப்பாரு. இந்த படத்துல வாழைத்தோப்புல வேலை பார்க்கறவங்களோட கஷ்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அந்த படம் மூலமாவே கிளியரா மாரி செல்வராஜ் காமிச்சிருப்பாரு. கிளைமேக்ஸ்ல ரொம்ப எமோஷனலா இருந்தது. இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு 2 நாளா ஏதோ மாதிரி உறுத்திட்டே இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான ஹார்ட் டச்சிங்கான ஒரு படம் தான் இந்த வாழைப்படம். இந்த படத்துக்கு IMDb எவ்வளோனா 7.8. நம்ம லிஸ்ட்ல 6th பிளேஸ்ல லக்கி பாஸ்கர் படம் தான் இருக்கு. இந்த படத்தை டைரக்டர் வெங்கி அட்லூரி தான் எடுத்திருக்காரு. இந்த படத்துல துல்கர் சல்மான், மீனாட்சி சௌத்ரி, ஆண்டனி இவங்களாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹர்ஷத் மேத்தா பண மோசடி பண்ண அந்த காலகட்டத்துல தான் இந்த படத்தோட ஸ்டோரியும் நடக்குது. எப்பனா 1989ல இருந்து 1992 வரை. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பேங்க்ல கேஷியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அப்போ சேலரி எல்லாம் கம்மியா தான் இருக்கும். அதனால ஒரு கட்டத்துல பண மோசடி பண்ணி ரிச் ஆகுறாரு. அதுக்கப்புறமா அவரோட லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, என்னென்ன சிக்கல்கள் வந்துச்சு அப்படிங்கிறத போர் அடிக்காம சுவாரஸ்யமா சொன்ன கதை தான் இந்த லக்கி பாஸ்கர். CCTV இல்லாத காலகட்டத்துல எப்படி பேங்க்ல பண மோசடி பண்ணலாம் அப்படின்னு இந்த படம் மூலமா நம்ம துல்கர் சல்மான் நமக்கு சொல்லி தந்திருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். எனக்கு பர்சனலா அந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இந்த உலகத்தையே வாங்குற அளவுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு வெறி வந்தது. அந்த அளவுக்கு இந்த படத்தோட ரைட்டிங்கா இருக்கட்டும், மேக்கிங்கா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், எல்லாமே எக்ஸலண்டா பண்ணியிருப்பாங்க. இந்த வருஷத்துல துல்கர் சல்மானுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரியான ஒரு படமா இந்த லக்கி பாஸ்கர் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு IMDb எவ்வளோனா 8.1. பொருள் வேணும்னா பணம் கொடுத்து வாங்கணும். ரெஸ்பெக்ட் வேணும்னா பணம் நம்ம உடம்பு மேல தெரியணும். நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல மஞ்சுமல் பாய்ஸ் படம் தான் இருக்கு. இந்த படத்தை டைரக்டர் சிதம்பரம் தான் எடுத்திருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கேங் இருக்காங்க. அவங்க கொடைக்கானல் ட்ரிப் போறாங்க. அங்க குணாகேவ் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த குரூப்ல சேர்ந்த ஒருத்தர் மாட்டிக்கிறாரு. கடைசியில அவரை காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான சம்பவம் பத்தி தான் இந்த படமே எடுத்திருப்பாங்க. இந்த படம் ஸ்டார்டிங்ல ஃபன்னா ஜாலியா போயிட்டு இருக்கும். கொடைக்கானல் சீன் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டா அந்த படம் போவோம். ரொம்ப எக்ஸைட்டிங்கா அந்த படம் இருக்கும். இந்த வருஷம் ரிலீஸ் ஆன மலையாள படத்துல இந்த படம் செமையா இருக்கு. இந்த படத்துக்கு IMDb எவ்வளவுனா 8.2. நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல அமரன் படம் தான் இருக்கு. இந்த படத்தை டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி தான் எடுத்திருக்காரு. இந்த படத்துல SK, சாய் பல்லவி, கீதா கைலாசம் இவங்களாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு GV பிரகாஷ் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிற இந்தியன் ஆபீசரோட பயோகிராஃபி தான் இந்த படம். இந்த படத்துல SK, சாய் பல்லவி இவங்க 2 பேருமே யதார்த்தமா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு சூப்பரா இருந்தது. இந்த படம் மூலமா மேஜர் முகுந்த் வரதராஜன் இவர் யாரு, இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆர்மில எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறத இந்த படம் மூலமா நம்ம கிளியரா டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அளவுக்கு இந்த அமரன் படத்தை பிரில்லியண்டா டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி எடுத்திருக்காரு. இந்த அமரன் படம் இந்த வருஷத்துல மட்டும் இல்லாம SK அவரோட கெரியர்லயே ஒரு பர்ஃபெக்டான ஒரு படமா அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு IMDb எவ்வளோனா 8.3. This is the face of the Indian Army. நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல மெய்யழகன் படம் தான் இருக்கு. இந்த படத்தை டைரக்டர் C. பிரேம்குமார் தான் எடுத்திருக்காரு. இந்த படத்துல அரவிந்த் சாமி, கார்த்தி, ஸ்ரீ திவ்யா, ராஜ்கிரண் இவங்களாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, சொத்து பிரச்சனைக்காண்டி சொந்த கிராமத்தை விட்டு சென்னைக்கு கிளம்புறாங்க நம்ம அரவிந்த் சாமி ஃபேமிலி. அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷம் கழிச்சு தங்கச்சி கல்யாணத்துக்கு மறுபடியும் சொந்த ஊருக்கே வராரு. அந்த கல்யாணத்துல நம்ம கார்த்தி அரவிந்த் சாமிய அத்தா அத்தா அப்படின்னு பாசமா கூப்பிட்டு பழகுறாரு. ஆனா நம்ம கார்த்தி யாரு, அவன் பேர் என்ன அப்படின்னு அரவிந்த் சாமிக்கு தெரியாது. கடைசியில கார்த்தி யாரு, அவன் பேர் என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரா அரவிந்த் சாமி அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகும் போது பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஆனால் OTT ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்தை எல்லாருமே பாருங்க சூப்பரா இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. நானும் அந்த அளவுக்குலாம் அந்த படம் இருக்காதே அப்படின்னு நினைச்சுதான் இந்த படத்தை பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு நல்ல படத்தை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. இந்த படத்துல நாட்டுப்பால் டீ காமெடி தான் பாக்குறதுக்கு செம காமெடியா இருந்தது. இந்த படத்துல இவங்க 2 பேரோட காம்பினேஷன் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. இவங்க 2 பேரோட காம்பினேஷன் இந்த படத்துல கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துல கார்த்தி, அரவிந்த் சாமி இவங்க 2 பேருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல இவங்க 2 பேருமே எமோஷனலா ஃபீல் பண்றதுலாம் நமக்கு ரொம்ப எமோஷனலா இருந்தது. அந்த அளவுக்கு இந்த படம் எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. கிளைமேக்ஸ்ல கார்த்தி இறந்துருவாரோ அப்படிலாம் அந்த படத்தை பார்க்கும் போது யோசிச்சேன். ஆனா அப்படிலாம் இல்லாம ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவியா அந்த படத்தை முடிச்சிருந்தாங்க. அதனால இந்த படத்தை நான் 3rd பிளேஸ் வச்சிருக்கேன். இந்த படத்தை IMDb எவ்வளோனா 8.4. டான்ஸ்லாம் ஆடும். ஆனந்தாபு ஸ்டெப்லாம் சூப்பராக ஆடும்.
Michael Jackson, you rock. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல லாபடா லேடிஸ் படம் தான் இருக்கு. இந்த படத்தை டைரக்டர் கிரண் ராவ் தான் எடுத்திருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோக்கு கல்யாணம் ஆகுது. அவரு தன்னோட ஒய்ஃபை சொந்த ஊர் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு முடிவு பண்றாரு. மணப்பெண் வீட்டுல குனிஞ்ச தலையை நிமிரக்கூடாது அப்படின்னு முக்காடு எல்லாம் போட்டு அனுப்புறாங்க. ட்ரெயின்ல தான் போறாங்க. அதே ட்ரெயின்ல நிறைய கல்யாணமான ஜோடிலாம் இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் போட்டிருக்கிற அதே மாதிரியான சாரி முக்காடு எல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோவோட சொந்த ஊர் வந்ததுக்கு அப்புறம் தன்னோட மனைவியை கூப்பிடாம இன்னொரு மணப்பெண்ணை கூப்பிட்டு அவர் ஊர்ல இறங்குறாரு. அவர் வீட்டுக்கு போனது அப்புறம் தான் தெரியும் இது நம்ம மனைவி இல்லை அப்படின்னு. கடைசியில தன்னோட ஒய்ஃபை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்துல வர காமெடி சீன்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி லைனை வச்சு நம்ம ரியாலிட்டியில கனெக்ட் பண்ணி யோசிக்க வச்சிருக்காங்க. அது இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு பிளஸ்ஸா இருந்திருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட் எவ்வளோனா 8.4. நம்ம லிஸ்ட்ல ஃபைனலா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற படம் மகாராஜா படம் தான். இந்த படத்தை டைரக்டர் நிதிலன் சாமிநாதன் தான் எடுத்திருக்காரு. இந்த படத்துல விஜய் சேதுபதி, சாச்சனா, திவ்யா துரைசாமி, அனுராக் காசியாப் இவங்களாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம விஜய் சேதுபதி சலூன் கடை நடத்திட்டு வராரு. அவருக்கு ஜோதி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கு. ஒரு நாள் அவரோட வீட்டுல லட்சுமி காணாம போயிருது. அதை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு நம்ம விஜய் சேதுபதி. என்னோட பொண்ணு ஸ்கூல் ரீதியா ஸ்போர்ட்ஸ் கேம்புக்கு போயிருக்கா, அவ வரதுக்குள்ள லட்சுமியை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு போலீஸ்காரங்கிட்ட நம்ம விஜய் சேதுபதி சொல்றாரு. கடைசியில போலீஸ்காரங்க நம்ம விஜய் சேதுபதிக்கு ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையா, கொள்ளையடிச்சிட்டு போன கும்பலுக்கும் நம்ம விஜய் சேதுபதிக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்துல வர பொண்ணு மேல அன்பை செலுத்துற சீனா இருக்கட்டு, போலீஸ் ஸ்டேஷன்ல அசிங்கப்படுறதா இருக்கட்டு, கிளைமேக்ஸ்ல வில்லனை பார்த்து ரியாக்ட் பண்றதா இருக்கட்டு, ஒவ்வொரு சீன்லையும் தன்னையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அற்புதமா விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் வச்சு எமோஷனலா இந்த படத்தை முடிச்சிருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப இம்பாக்டா இருந்தது. இந்த வருஷத்திலே வந்த படங்கள்ல இந்த படத்துல வர கிளைமேக்ஸ் பெஸ்டான கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கிளைமேக்ஸ் சீன்ல வேல்யூ இருக்கு. இந்த மகாராஜா படம் விஜய் சேதுபதிக்கு 50வது படம். இந்த 50வது படம் அவருக்கு கிரேட்டான ஒரு படமா அவருக்கு மட்டும் இல்லாம இந்தியன் சினிமாலேயே அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட் எவ்வளோனா 8.5. பொண்டாட்டி இல்ல அக்கா தங்கச்சி இல்லன்ற அப்போ லட்சுமின்றது யாரியா சார்? லட்சுமி சார், லட்சுமி சார். இந்த லிஸ்ட்ல இருக்கிற படம் மட்டும் இல்லாம ஸ்பெஷலா என்ன 3 படத்தை நான் சொல்லுவேன். கோட் லைஃப், பிரேமலோ, மேரி கிறிஸ்மஸ். இந்த 3 படமும் இந்த வருஷத்துல பெஸ்டான ஒரு படமா தான் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தையும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த படத்தையும் சேர்த்து பாருங்க, கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருந்தது இந்த வருஷத்துல அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.